இன்றைக்கி நம்ம வந்து துவரம்பருப்பு சாம்பார் வறுத்து அரைச்சு சூப்பராக ஒரு சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். தோசை, இட்லிக்கெல்லாம் இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 தக்காளி 4 பச்சை மிளகா குக்கரில் போட்டுடணும். போட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயம் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் சின்ன வெங்காயம் நல்லா எவ்வளோ ஒரு கப் அளவு நிறைய உரித்து வச்சுருக்கேன். எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு சின்ன வெங்காயம் போச்சுன்னா, அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 4, 5 காஞ்ச மிளகா, மல்லி, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு மிளகு காரத்துக்கு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கங்க. லைட்டா வறுத்துறணும். கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இது மாரி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிப்பு குடுத்துக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலையும் அதில போட்டுக்கிறணும். நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் புளி தண்ணி அதில ஊத்திருங்க. அதுக்கப்புறம் அந்த பொடி பண்ண அந்த மசாலாவும் அதில போட்டு, அது உள்ள ஒரு கொதி வரும்போது, நம்ம அந்த பருப்ப நல்லா கடைஞ்சு, அந்த பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் நல்லா கரண்டிய வச்சு அப்படியே கடைஞ்சு விடணும். அப்படியே அந்த தண்ணிய கொஞ்சம் சேர்த்து, அந்த மசாலாவோட சேர்த்து ஊத்திட்டீங்கன்னா, சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. உங்களுக்கு திக்கா வேணும்னா, கொஞ்சம் இது மாரி கட்டி பதத்தில வச்சுக்கங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கங்க. உப்பு, உரப்பு, புளிப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. இது இட்லி, தோசைக்கு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.